ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.0 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 5.0 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். எக்சர்சைஸ் 5.0. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். இஃப் ஒன் ஃபுட்பால் ரெப்ரசென்ட்ஸ் 100 பால்ஸ் தென் இது எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணுன்னு கேட்டிருக்கோம். இந்த பிக்சர் எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ பேசிக்கா ஒன் ஃபுட்பால் ரெப்ரசென்ட்ஸ் 100 பால்ஸ்னா 100 பால்ஸ்னா ஹாஃப் ஃபுட்பால் எவ்வளோ? இதான் ஹாஃப் ஃபுட்பால். இப்படி தான் இருக்கும். ஹாஃப் ஃபுட்பால்னா இப்படி இருக்கும். ஹாஃப் ஃபுட்பால் ரெப்ரசென்ட்ஸ் 50 பால்ஸ். இது 100 பால்ஸ். இது வந்து 50 பால்ஸ். ஸோ ஹாஃப் ஃபுட்பால் ரெப்ரசென்ட்ஸ் 50 பால்ஸ். ஸோ பேசிக்கா இது ஒன் ஃபுட்பால், இது ஹாஃப் ஃபுட்பால். ஸோ இது 100 பால்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து 50 பால்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன் ஒன் ஃபுட்பால் பிளஸ் ஹாஃப் ஃபுட்பால் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 100 பிளஸ் 50 பால்ஸ். ஸோ 150 பால்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா ஒன் ஃபுட்பால் ரெப்ரசென்ட்ஸ் 100 பால்ஸ்னா ஹாஃப் ஃபுட்பால் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். 50 பால்ஸ்னு அர்த்தம். பேசிக்கா இங்கே இன்டூ டிவைட் பை 2 பண்றீங்க. இங்கேயும் டிவைடட் பை 2 பண்றீங்க. ஏன்னா இது ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஏன்னா ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னா ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்குன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் சரி, செகண்ட் ஈக்குவேஷனும் சரி, தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். ஸோ யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன். இது புரியலன்னா நீங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு. அதில் நிறைய வீடியோஸ் என் சேனல்ல போட்டிருப்பேன். என் சேனல் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக்லாம் நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இது ஆக்சுவலாக உங்களோட உங்க டேர்ம்ல ஏதோ ஒரு சாப்டர் வரும். நீங்க போன சாப்டருக்கு முந்தின சாப்டர் இல்லை போன சாப்டர் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஸோ இதை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் இது இந்த இந்த ஐடியா புரியலன்னா என் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி தான் அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இஃப் 200 இஸ் ரெப்ரசென்டட் பை இதை அழிச்சிடறேன் தேவையில்லாத 200 இஸ் ரெப்ரசென்டட் பை ஒன் பேட் தென் 600 இஸ் ரெப்ரசென்ட் பை எத்தனை பேட்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பேட் வந்து ஒன் பேட் கரஸ்பாண்ட்ஸ் டு 200 நம்பர் 200 எவ்வளோன்னு அவன் கொடுக்கல, ஜென்ரலாக 200 கொடுத்துருக்கான். ஸோ எத்தனை பேட் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 600 வரும். 600 வரும்னா எத்தனை பேட்? ஸோ 200 ரெப்ரசென்ட்ஸ் ஒன் பேட்னா 600க்கு எவ்வளோ பேட் வரும்னு கேட்டிருக்கான். ஸோ இது இன்டூ 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 600 கிடச்சிடும். பேசிக்காக இதை நினச்சிடுறேன். 600 வரணும்னா இன்டூ 3 பண்ணும். 200 இன்டூ 3 இஸ் நத்திங் பட் 600. அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 3 பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சேம் ப்ரொபோர்ஷன். சேம் ப்ரொபோர்ஷன் என்ன அர்த்தம்னா ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு அர்த்தம். ஈக்குவலண்ட் ரேஷியோ ஒரே ரேஷியோல இருக்குன்னு அர்த்தம். சேம் ப்ரொபோர்ஷன் சேம் ரேஷியோ ஈக்குவலண்ட் ரேஷியோ. சேம் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை ப்ரொபோர்ஷன்னா என்னன்னு. ஏன்னா இதுக்கு ஒரு தனி டாபிக்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே எல்லா வீடியோஸும் என் சேனல்ல இருக்கும். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு டாபிக் இருக்கு. இந்த டாபிக்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதுன்னா ஒரு பேட் 200 எத்தனை பேட் 600 அவ்வளோதான். ஸோ 3 பேட் வந்து 600 அவ்வளோதான். ஸோ 3 பேட் வந்து 600 ருபீஸ் ஆகும். கரஸ்பாண்ட்ஸ் டு 600. 600 நம்பர் 600. நான் ஒரு பீஸின் கொடுக்காதனால நம்பர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 600. சாரி 3 பேட்ஸ். 3 பேட்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 600 நம்பர் 600. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டேட்டா யூசிங் பிக்சர்ஸ் இஸ் நோன் அஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இதுக்கு தான் பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராஃப் இதான் அர்த்தம் இருக்கு. ஸோ டெஃபினேஷன் வைஸ் சும்மா நார்மல் கொஸ்டின் தான் பிக்டோகிராஃப். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா பிக்டோகிராஃப் ஃபார் த கிவன் டேட்டா. மந்த் கொடுத்துருக்கான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்புறம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சோல்டு கொடுத்துருக்காங்க. ஜூன் மாசத்துல 300 கம்ப்யூட்டர் வித்திருக்காங்க. ஜூலை மாசத்துல 450 கம்ப்யூட்டர்ஸ் வித்திருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல 600 கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. செப்டம்பர் மாசத்துல 550 கம்ப்யூட்டர் வித்திருக்காங்க. 550 கம்ப்யூட்டர்ஸ் வித்திருக்காங்க. ஸோ சூஸ் யூர் ஓன் சூட்டபிள் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கேல் எப்படி சூஸ் பண்ணணும் நான் காமிக்கிறேன். திஸ் ரெப்ரசன்ஸ் ஒரு ஃபுல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சாரி ஒயிட் ஒயிட் பென்ல எழுதுறேன். ஒரு ஃபுல் ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல் ரெக்டாங்கிள் எப்படி இருந்துச்சுன்னா திஸ் ரெப்ரசன்ஸ் 100 கம்ப்யூட்டர்ஸ். 100 கம்ப்யூட்டர்ஸ். இது ஒரு ஹாஃப் ஸ்கொயர்னா இப்படி வரையப்படும். ஹாஃப் ஸ்கொயர்னா இதான் ஹாஃப் ஸ்கொயர். திஸ் ரெப்ரசன்ஸ் 50 கம்ப்யூட்டர்ஸ். 50 கம்ப்யூட்டர்ஸ். திஸ் இஸ் ஃபுல் ஃபுல் ஸ்கொயர். ஃபுல் ரெக்டாங்கிள் சொல்லலாம். ஃபுல் ரெக்டாங்கிள். திஸ் இஸ் ஹாஃப் ரெக்டாங்கிள். ஹாஃப் ரெக்டாங்கிள் அவ்வளோதான்.
ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் ஹாஃப் ரெக்டாங்கில் 50 கம்ப்யூட்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஃபுல் ரெக்டாங்கில் 100 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதான் பேசிக் சிம்பிள். இதான் இதான் பேசிக் ரூல். இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதான் உங்களோட ஸ்கேல். பேசிக்காக இதான் உங்களோட ஸ்கேல். இந்த ரூல் தான் உங்களோட ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சூஸ் யுவர் ஓன் சூட்டபிள் ஸ்கேல்னா இதான் உங்களோட ஸ்கேல். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி இது ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள்னா 100 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள்னா 50 கம்ப்யூட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாம் எழுதிக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அதான் 4 மாசமும். ஜூன், ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர். ஸோ பேசிக்கா இப்போ எத்தனை கம்ப்யூட்டர் வரையலாம் ஜூன் மாசத்துல? 3 ஃபுல் ரெக்டாங்கிள் வரைஞ்சா உங்களுக்கு 300 வந்துடும். ஏன்னா 100 + 100 + 100 gives you 300. ஸோ ஃபுல் ரெக்டாங்கிள் வந்து 3 வரையணும் இதில். ஸோ ஒரு 1 வரைஞ்சிட்டோம், 2 வரைஞ்சிட்டோம், 3 வரைஞ்சிட்டோம். ஸோ ஜூன் மாதத்துக்கான கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 450 ரெக்டாங்கிள் 450 கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு எப்படி வரையணும்னா 4 ரெக்டாங்கிள் ஃபுல் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள் வரையணும். ஸோ இது 4 வரையணும். பேசிக்காக இது 4 வரைஞ்சிட்டு இது ஹாஃப் வரையணும். இது ஒன்றே ஒன்று வரையணும். சாரி, இது ஹாஃப் வரையக்கூடாது, இது 1 வரையணும். இது 1, இது 4. ஸோ அதே மாதிரி வரைச்சிடலாம். ஸோ இதை அழிச்சிடுறாங்க. அழிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் அடுத்ததுக்கு நான் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ 4 ரெக்டாங்கிள் ஃபுல் ரெக்டாங்கிள் 1, 2, 3, 4, ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள் அவ்வளோதான். ஸோ this represents 300, this represents 450. ஏன்னா ஃபோர் ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள். ஸோ இந்த நாள் 400 வரும், இது ஒரு 50 வரும். ஸோ 450. இப்போ ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தீங்கன்னா 600 ரெக்டாங்கிள். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். வெறும் 6 ஃபுல் ரெக்டாங்கிள் வரைங்க. இது வந்து 6 வரைஞ்சா போதும். ஸோ இது ஒரு 6 வரைஞ்சா உங்களுக்கு 600 வந்துடும். 100 × 6 gives you 600. ஸோ ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் வந்து 100 கம்ப்யூட்டர்ஸ்னா 6 ஃபுல் ரெக்டாங்கிள் வந்து எத்தனை கம்ப்யூட்டர் வரும்? 600 கம்ப்யூட்டர்ஸ் வரும். 6 ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ், 6 rectangles, 6 full rectangles gives you 600 computers. 600 computers. ஏன்னா one full rectangle gives you 100 computers. 6 full rectangle gives you 600 computers. ஸோ அதான் இதுலையும் கேட்டிருக்கான். ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு வந்து 6 ரெக்டாங்கிள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃபில் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ திஸ் ரெப்ரசன்ட் 600 கம்ப்யூட்டர்ஸ். இப்போ செப்டம்பர் மாதத்தில் எவ்வளோ வரையணும்னா 550 கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம எப்படி வரையணும்னா 5 ஃபுல் ரெக்டாங்கிள் வரையணும். ஃபர்ஸ்ட் 5 ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ், அப்புறம் ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள் வரையணும், ப்ளஸ் 1 ஹாஃப் ரெக்டாங்கிள், ப்ளஸ் 1 ஹாஃப் ரெக்டாங்கிள், அவ்வளோதான். இது வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தை கணக்கு முடிச்சிடலாம். ஸோ 5 ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ், 1, 2, 3, 4, 5. ஒரு ஹாஃப் ரெக்டாங்கிள் வரைங்க. அவ்வளோதான். ஹாஃப் ரெக்டாங்கிள் எப்படி வரையணும்னா இப்படி தான். இதான் ஹாஃப் ரெக்டாங்கிள். ஸோ 550. ஸோ அவ்வளோதான். இந்த டேபிள் தான் உங்களுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஏதாவது பிக்டோகிராஃப்னா இதான் பிக்டோகிராஃப். ஸோ இப்போ தேவையில்லாத அழிச்சிடுறாங்க. லைட்டாக அழிச்சிட்டா இதுதான் இந்த டேபிள் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இந்த என்டையர் டேபிள் தான் உங்களோட ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் முடிச்சிட்டோம், செகண்ட் கொஸ்டினும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.